அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதன் வாழும்படியாக தெய்வம் உண்டாக்கியது இந்த உலகம். அதுபோல நம்மை படைத்த தெய்வம் நாம் வாழும்படியாக கொடுத்த வீடுதான் நம்முடைய உடல். ஆனால் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்ட இந்த 2 வீடுகளும் ஒரு நாளிலே அழிந்து போகும் என்றும், மனிதனுக்காக அழியாத நித்தியமான ஒரு வீட்டை தெய்வம் ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள். யார் இவர் நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து மிக முக்கியமான சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இதற்கு முன்பதாய் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறபடியினாலே இதை ஆரம்பம் முதல் கடைசி மட்டும் கவனமாக கவனிக்கும்படியாக உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவன் மனிதனுக்காக உண்டாக்கின 2 வீடுகளை பற்றி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனிதன் இந்த பூமியிலே வாழும் பொழுது எப்படியாவது ஒரு சொந்த வீட்டை கட்டிவிடலாமா, எனக்கென்று ஒரு வீடு இருக்காதா என்று சொல்லி ஒரு பெரிய ஏக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அநேகருடைய ஏக்கமாக இது இருக்கிறது. வாடகை வீட்டினுடைய அந்த வேதனையை அனுபவித்து தனக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடு வேண்டும் என்று ஏங்குகிற மனிதர்கள் ஏராளமான பேர். இந்த பூமியிலே மனிதன் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய அனாதி திட்டமாக இருந்தது. மனிதனுக்காகவே தான் தேவன் இந்த பூமியை உண்டாக்கினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் மிகவும் அழகாக சொல்கிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 22வது வசனத்தினுடைய பின்பகுதியை மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த அண்ட சராசரத்திலே ஏராளமான கோள்கள் இருந்தாலும் இந்த பூமியை மட்டும்தான் மனுஷன் குடியிருக்கிறதற்கான கூடாரமாக தேவன் விரித்தார், உண்டாக்கினார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பின்படியும் இந்த பூமியில் மட்டும்தான் மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. வேற எங்கேயும் மனிதன் பூமியிலே வாழ்வது போல வாழ முடியாது என்பது எல்லாரும் அறிந்த ஒரு காரியம்தான். ஆம், இந்த பூமியை மட்டும்தான் மனுஷன் குடியிருப்பதற்காக தேவன் உண்டாக்கினாராம். இந்த உலகம் மனிதனுக்கான ஒரு வீடாக தேவனால் உருவாக்கப்பட்டது. அப்படிதான் இந்த பரிசுத்த வேதாகமும் மிகவும் அழகாக தெளிவாக சொல்லுகிறது என்பதை கவனித்தாக வேண்டும். ஆண்டவர் ஒரு 6 நாளிலே இந்த உலகத்தை உண்டாக்கினாராம். முதல் நாளிலே தேவன் இருளாய் கிடந்த இந்த பூமியை வெளிச்சமாக மாற்றினார். ஒருவேளை அது சூரியனுடைய வெளிச்சம் அல்ல, சந்திரனுடைய வெளிச்சம் அல்ல, பதிலாக அது அவருடைய மகிமையின் வெளிச்சம் என்றுதான் நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த வேதாகமம் அதை விளக்குகிறது. காரணம், 4வது நாள்தான் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தேவன் உண்டாக்கினார். முதல் நாளிலே தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினாராம். காரணம், ஒரு இடத்தை ஒரு புது சிருஷ்டியாக, புது வடிவத்தை மிகவும் அழகாக நேர்த்தியாய் உருவாக்க வேண்டுமானால் முதல் தேவை என்னவென்று சொன்னால் வெளிச்சம் தேவையாயிருக்கிறது. ஆம், வெளிச்சம்தான் நமக்கு தேவை. இந்த பூமி முதலிலே இருளாயிருந்தது, இருள் நிறைந்திருந்தது, வெளிச்சம் இல்லாதிருந்தது. ஆண்டவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கினாராம். 2வது நாளிலே தேவன் வான விரிவை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், வான விரிவு என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே அட்மாஸ்பியர் என்று சொல்லலாம். காற்று மண்டலத்தை தேவன் உருவாக்குகிறார். மனிதன் வாழ்வதற்காக காற்று தேவையாயிருக்கிறது. அவன் சுவாசிப்பதற்காக காற்று தேவையாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த காற்று மண்டலம் இந்த பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக செயல்படுகிறதாகவும் இருக்கிறது. இதை தேவன் இந்த பூமிக்காக உண்டாக்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது 2வது நாளிலே தேவன் உண்டாக்கினாராம். 3வது நாளிலே
தேவன் வெட்டாந்தரையை உண்டாக்கினார். அதற்கு முன்பதாக பூமி தண்ணீரினாலே நிறைந்திருந்ததென்றும் அந்த தண்ணீரை ஆண்டவர் ஒரு பக்கத்திற்கு விலக்கி அதை சமுத்திரம் என்றும் வெட்டாந்தரை என்றும் அவர் பூமி என்றும் அவர் பெயரிட்டு அதை அழைக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதற்கு பின்பதாக அவர் புல் பூண்டுகளையும் செடி கொடிகளையும் எல்லா வகையான பழ மரங்களையும் அவர் இந்த பூமியிலே உண்டாக்கினார் என்றும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. 4வது நாளிலே நான் ஏற்கனவே சொன்னது போல சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஆண்டவர் உண்டாக்கினார். ஏராளமானவைகளை வானத்திலே நாம் பார்க்கிறோமே, நட்சத்திரங்கள் மிகவும் அழகானவைகளாக பூமியிலே இருந்து பார்க்கத்தக்கதாக தேவன் அதை வானத்திலே வைத்தார். சூரியனை பகலிலே வெளிச்சம் கொடுக்கும்படியாகவும் சந்திரனை இரவிலே வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாகவும் அதை வைத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. 5வது நாளிலே ஆண்டவர் பறவைகளையும் வானத்திலே பறக்கிற பறவைகளையும் தண்ணீரிலே நீந்துகிற மீன் வகைகளையும் உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது வகை வகையாக தேவன் உண்டாக்கினார் என்றும் வேதம் சொல்லுகிறது. 6வது நாளிலே ஆண்டவர் மிருகங்களை உண்டாக்கினார். மிருகங்களை உண்டாக்கின போதும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக தேவன் மனிதனை உண்டாக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இதுவரைக்கும் உண்டாக்கின எல்லாவற்றையும், மனிதனை தவிர எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. உண்டாக கடவுது என்று சொன்னார், அவைகள் உண்டாயிற்றாம். ஆனால் மனிதனை மட்டும் உண்டாக கடவுது என்று சொல்லி உண்டாக்காமல் அவர் மண்ணினாலே ஒரு குயவனைப் போல மனிதனை உண்டாக்கி அதிலே தம்முடைய சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய ஜீவனை மனிதனுக்குள்ளே வைத்து அவனை சிருஷ்டித்தார். அவன் ஜீவாத்துமாவானான் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, மனிதனை தேவன் தன் சாயலிலே தன் ரூபத்தின்படி படைத்தாராம். தன்னுடைய குணாதிசயத்தை அவனோடு கூட பகிர்ந்து கொண்டார். தான் என்றென்றுமாய் வாழுகிறது போல மனிதனும் என்றென்றுமாய் வாழும்படியாக அவனை உண்டாக்கினார். ஆனால் இந்த உலகத்தை எதற்காக உண்டாக்கினார்? மனிதனுக்காக உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே உண்டாக்கி பின்பதாக மனிதனையும் உண்டாக்கினார். கடைசியாக வேதம் சொல்கிறது, இந்த உலகத்தை மனிதன் கையிலே கொடுத்து அவனை ஆண்டு கொள் என்று சொல்லியும் கொடுத்தாராம். அற்புதமான தேவன். இந்த பரிசுத்த வேதாகமம் மனிதனுக்காக தேவன் உண்டாக்கின இந்த அழகாக பூமி என்னும் இந்த அழகான வீட்டை உண்டாக்கி அவன் கையிலே கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது மிகவும் அற்புதமான ஒரு காரியம். இந்த பூமியிலே மனிதன் சரீரத்தோடு கூட உலாவி திரியும்படியாக இந்த அழகான சரீரத்தையும் மண்ணினாலே உண்டாக்கினான். இந்த மண்ணான உலகத்திலே மனிதன் வாழும்படியாக இந்த மண்ணான சரீரத்தையும் உண்டாக்கி அவனை இந்த பூமியிலே வாழச் செய்தார். மனிதன் பாவம் செய்தபடினாலே அவன் நித்திய காலமாய் வாழுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை இழந்து போனாலும் கூட, மனிதன் மரணத்தை சம்பாதித்து விட்டாலும் கூட தேவன் இன்னொரு அழகான திட்டத்தை உண்டாக்குகிறார். நாம் எல்லாரும் நன்றாகவே அறிந்திருக்கிறபடி இந்த பூமி நிரந்தரமானதல்ல. இன்றைக்கு விஞ்ஞானிகள் தங்களுடைய கண்டுபிடிப்பின்படி தாங்கள் பார்க்கிற பார்வையின் அடிப்படையில் சொல்லுகிறார்கள், இந்த உலகம் இப்படியே இனிமேல் செல்ல முடியாது. எல்லா விதத்திலும் இந்த உலகமானது அது கெட்டுப்போனதாக இருக்கிறது, பொல்யூஷன் நிறைந்ததாக அது காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இயற்கையை குழம்பி போன நிலைமையிலே, சிதைந்து போன நிலைமையில் இன்னைக்கு காணப்படுகிறது. ஆனாலே உலகம் இனிமேல் இப்படி போக முடியாது, அது ஒரு நாளிலே அழிந்து போகும் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். பரிசுத்த வேதாகமும் இந்த உலகமானது அழிந்து போகும் என்று சொல்லி சொல்லுகிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் இந்த வார்த்தையினாலே அக்கினி கீரையாக வைக்கப்பட்டு
தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதா? தேவன் இதை நியாயத்தீர்க்கும் வரைக்கும் இந்த பூமியை காத்தும் வருகிறார் என்றும் இந்த வசனமானது சொல்லுகிறது. ஆம், இப்பொழுது தேவன் இந்த பூமியை அழிந்து போகாமல் காத்து வருகிறார். எது வரைக்கும் என்று சொன்னால் அதை அவர் நியாயம் தீர்க்க போகிறாராம். இந்த பூமியை அவர் ஒரு நாளிலே அழிக்கப் போகிறாராம். எதனாலே அழிக்கப் போகிறாராம்? அக்கினியினாலே அழிக்கப் போகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த பூமி அக்கினியினாலே அழிந்து போகும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மனிதனும் நிரந்தரமாய் வாழப்போகிறதில்லை. மனிதன் என்னென்னைக்கும் இந்த பூமியிலே இருக்க போகிறதில்லை. அவன் கோடி கோடியாய் சம்பாதித்தாலும், பலசாலியாக இருந்தாலும், பெரிய பதவிகளை வைத்தாலும், அநேக காரியங்களை சாதித்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை குறுகினது என்றுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 90வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாயிருந்தால் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று சொல்லி மோசேயின் மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மனிதனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவாம்? 70 வருஷம். பலன் அதிகமாய் இருக்குமானால் 80 வருஷம். ஆனால் அதுவும் வருத்தமும் சஞ்சலமுமாய் இருக்கிறதாம். அது சீக்கிரமாய் கடந்து போகிறதாம். நாங்களும் பறந்து போகிறோம் என்று சொல்லி மோசே எழுதுகிறார். மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? காலையிலே முளைத்து மாலையிலே வாடி போகிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆம், மனிதன் எத்தனை மேன்மையுள்ளவனாய் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. இந்த பூமியும் ஒரு நாளிலே அழிந்து போக போகிறது. தேவன் அழிவுக்காக தான் வைத்திருக்கிறாராம். அதே போல இந்த மண்ணான சரீரமும் ஒரு நாளிலே அழிந்து போய்விடும். எத்தனை உயர்வான மனிதனாய் இருந்தாலும் இந்த மண்ணுக்கு அவன் திரும்பிதான் ஆக வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி. ஆம், மண்ணான உலகமும் அழிந்து போகும், மண்ணான மனிதனும் அழிந்து போக போகிறான். ஆனால் மனிதன் என்றென்றைக்கும் வாழும்படியாக படைக்கப்பட்டவன் என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்தார், மண்ணினாலே உண்டாக்கினார். ஆனால் மனிதனை மட்டும் அவருடைய சுவாசத்தினாலே உண்டாக்கினார். இந்த சரீரத்தை மண்ணினாலே உண்டாக்கினார். ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே வாழுகிற மனிதனையோ தம்முடைய ஜீவனை கொண்டு உண்டாக்கினார், தமது சாயலிலே படைத்தார். அவன் அழிந்து போவதில்லை. மனிதன் அழிந்து போகிறான் என்று சொன்னால் இந்த சரீரம்தான் செத்து போகிறதா இருக்கிறது. அதற்கு உள்ள ஜீவன் போய்விடுகிறதுனாலே அது மண்ணிலே விழுந்துவிடும். அதை மண்ணிலே நாம் புதைத்து விடுகிறோம் அல்லது எரித்து விடுகிறோம். ஆனால் இதற்குள்ளே வாழுகிற மனிதனோ என்றென்றைக்கும் வாழுகிறவனாக இருக்கிறார். அந்த மனிதனுக்கு தான் தேவன் இரண்டாவது அழகான வீட்டை உண்டாக்குகிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆம், அதுதான் பரலோகமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை நன்றாய் கவனியுங்கள். இந்த முதல் வீட்டை நாம் எல்லாருமே பார்க்கிறோம். இந்த சரீரம் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் இந்த உலகத்திற்காக ஓடி ஆடி வேலை செய்கிறவனாக இருக்கிறான். இந்த சரீரத்தை பேணி காக்கிறவனாக இருக்கிறான். இதை போற்றி புகழ்கிறவனாக இருக்கிறான். ஆனால் இது நிரந்தரமானது அல்ல. இந்த பூமியிலே கோடி கோடியாய் நீங்கள் சேர்த்து வைத்தாலும் நீங்கள் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. நான் இப்பொழுது சொல்ல போகிற மற்றொரு வீடுதான் நிரந்தரமான ஒன்றாக காணப்படுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை நீங்கள் இதை ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது இப்பொழுதுதான் நீங்கள் கேள்விப்படுகிறவர்களாக இருக்கலாம். இதுதான் நிஜமாக இருக்கிறது.
ஒரு மனிதன் மரித்து போகும் பொழுது எல்லாரும் சொல்லுகிறார்கள் அவர் போய்விட்டார் என்று சொல்லி. ஆனால் எங்கே போனார் என்பதை அவர்கள் யாரும் யோசிப்பதில்லை. மனிதனுடைய சரீரம் மண்ணிலே விழுந்துவிடும். ஆனால் மனிதனோ தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறவனாக இருக்கிறான். ஆனால் அவன் அங்கே போகும் பொழுது அவனுக்கென்று ஒரு வீடு வேண்டும். அந்த வீட்டை தான் தேவன் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறான் சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த புத்தகத்தை எழுதுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக உறுதியாக கூறுகிறார். முதல் காரியம் அவர் கூறுகிறார், இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம் அழிந்து போனாலும், அது அழிந்து போக போகிறது. எல்லாருக்கும் அழிந்து போக போகிறது. எல்லாரும் ஒரு நாளில் இந்த கூடாரத்தை நாம் காலி செய்து போய் ஆக வேண்டும். அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதுகிறார். எத்தனை அழகான வார்த்தைகளை கவனிங்கள். யாரால் கட்டப்பட்டது? தேவனால் கட்டப்பட்டது என்று சொல்கிறார். கைகளினால் கட்டப்பட்ட ஒன்றல்ல, தேவனுடைய வல்லமையினால் இது கட்டப்பட்டது. அது அழிந்து போகிற வீடல்ல, நித்திய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்கே இருக்கிறதாம்? பரலோகத்தில் இருக்கிறது. அதை தேவன் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த வெளிநாட்டிலே போய் வாழ்ந்தாலும் அந்த வெளிநாட்டிலே நீங்கள் உங்களுக்கென்று சொந்த வீடுகளை கட்டுகிறதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய சொந்தமான அங்கே நீங்கள் நிரந்தரமாய் வாழப்போகிறதில்லை. அதே போல இந்த பூமி நமக்கு நிரந்தரமான இடம் அல்ல. ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் தான் இந்த பூமியிலே வாழப்போகிறோம். ஆனால் மனிதனோ இதை அறியாதவனாக இது நிரந்தரமான இடம் என்பது போல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நிரந்தரமான இடம் பரலோகத்தில் நமக்கு உண்டு. அது தேவனால் கட்டப்பட்டது, கைவேலை இல்லாதது. அது நித்திய வீடு. தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின வீடாக அது இருக்கும். இந்த பூமி எல்லா மனிதனும் வாழ்வதற்காக தேவன் ஆயத்தம் பண்ணின வீடாக இருக்கிறது. அதிலே வாழும்படியாக இந்த அழகான சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல பரலோகத்திலே வாழும்படியாக தேவன் மகிமையின் சரீரத்தை கொடுத்திருக்கிறார் என்றும் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. அதை பற்றி பேச எனக்கு நேரம் இல்லை. ஆம், பரலோகத்தை நமக்கு கொடுத்தவர் பரலோகத்திலே வாழத்தக்கதான மகிமையின் சரீரத்தையும் அவர் கொடுக்கிறார். மரணத்துக்கு பின்பதாக தேவன் ஒரு புது சரீரத்தை நமக்கு கொடுப்பேன் என்று இந்த பரிசுத்த வேதாகத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த காரியம் உங்களுக்கு வேண்டுமானால் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையாக இருக்கிறார். அவரோடு கூட இந்த பரலோகத்திலே வாழும்படியாக, நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படியாக, நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றும்படியாக தான் அவர் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படியாக சிலுவையிலே மரித்தார். அவர் அதை செய்ய அதிகாரம் உள்ளவர் என்பதை நிரூபிக்கும்படியாக மரித்தவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். நமக்காக பரலோகத்தில் இன்றைக்கு அந்த வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் வரும் பொழுது அல்லது நாம் மரிக்கும் பொழுது அவரிடத்திலே நாம் போய் அந்த வீட்டை நாம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். அது தேவனால் கட்டப்பட்டது, கைவேலை இல்லாதது, நித்தியமான வீடு என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த வீட்டை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்கென்று ஒரு வீடு அங்கே இருக்கிறதா? இந்த பவுல் என்ற மனுஷன் அதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி உறுதியாய் சொல்வது போல உங்களால் சொல்ல முடியுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியிலே வாழுவீர்களானால் நீங்கள் மரிக்கும் பொழுது அதை உறுதியாக உங்களால் சொல்ல முடியும். என்னாலே இப்பொழுது சொல்ல முடியும். காரணம், என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி விட்டார். இது என்னுடைய பலத்தினாலே கிடைத்ததல்ல, ஆனால் அவர் மேலே நான் வைத்த விசுவாசத்தினாலே
எனக்கு அதை சொந்தமாக கொடுத்திருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நீங்களும் அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்காகவே ஓடி உங்கள் வாழ்க்கையை முடித்து விடுவீர்களானால், நீங்கள் எப்படி வெறுங்கையாய் வந்தீர்களோ அதே போல வெறுங்கையாக போக போகிறீர்கள். உங்களுக்கு என்று பரலோகத்தில் வீடு இல்லை என்று சொன்னால், நீங்கள் செலவு செய்ய போகிற நேரமோ இடமோ அது நரகம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லி உங்களை படைத்த தேவன் விரும்புகிறார். உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக தான் உங்களை தேடி இந்த பூமியிலே வந்தார். இந்த நற்செய்தியை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். இதிலே நீங்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறீர்கள்? உங்களுக்கு என்ற ஒரு வீடு உண்டா என்பதை உங்களால் உறுதியாய் சொல்ல முடியுமா என்பதை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். நலமானதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால், இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால், இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால், அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உண்டாக்கின 2 வீடுகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். ஒன்று நிரந்தரமில்லாத வீடு, மற்றொன்றோ நிரந்தரமான வீடு என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த 2வது நிரந்தரமான வீட்டை ஆண்டவரே, இதை கேட்டவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். மனிதா மனிதா, மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே, பாவத்தின் சம்பளம் மரணமே. உணர்ந்தால் உனையே அளித்திடுவார் நித்திய ஜீவன் என் இயேசுவே. மனிதா மனிதா, மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே, பாவத்தின் சம்பளம் மரணமே. தாலாட்டி பாலூட்டிய அன்னை அழுதாலும், தோள் மீது சுமந்து வளர்த்த தந்தை
தடுத்தாலும், தாலாட்டி பாலூட்டிய அன்னை அழுதாலும், தோள் மீது சுமந்து வளர்த்த தந்தை தடுத்தாலும், தாரமாக வந்தவள் மார்பில் சாய்ந்தழுதாலும், தாரமாக வந்தவள் மார்பில் சாய்ந்தழுதாலும், பெற்றெடுத்த பெண்ணும் பிள்ளையும் புரண்டு புரண்டு அழுதாலும், மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. வண்ண வண்ண ஆடைகளை நீ அணிந்தாலும், பொன்னாலும் பூவாலும் அலங்கரிச்சாலும், வண்ண வண்ண ஆடைகளை நீ அணிந்தாலும், பூவாலை மேடையிட்டு புத்தாடை போர்த்தி, பூவாலை மேடையிட்டு புத்தாடை போர்த்தி, புழுக்களுக்கு இரையாக புழுதியிலே விதைத்திடுவார். மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையாலே, உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையாலே, உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே. உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் தன்னாலே, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பின்னாலே. என்னாலும் இயேசுவல்லால் உனக்கு ஒரு துணை இல்லையே. மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. உணர்ந்தால் உன்னையே அளித்திடுவார் நித்திய ஜீவன் என் இயேசுவே. மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. நாம் காண்கிற இந்த உலகமும் நம்முடைய உடலும் ஒரு நாள் அழிக்கப்படும் என்றும், மனிதன் தெய்வத்தோடு நிரந்தரமாக வாழ மனிதனுக்காக ஒரு நித்திய வீட்டை தெய்வம் கட்டியிருக்கிறார் என்றும் கேட்டோம். அந்த நித்திய வீட்டில் தெய்வத்தோடு வாழ தடையாயிருக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையில் இருந்தும் உங்களை விடுவித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி மரணத்திற்கு பின் தெய்வத்தோடு அவருடைய நித்திய வீட்டில் வாழும் ஸ்லாக்கியத்தை தருவார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரணத்திற்கு பின் தெய்வத்தோடு வாழ விரும்புகிறீர்களா? இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 94
87007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. தெய்வத்தின் வீட்டில் வாழும் ஸ்லாக்கியத்தை பெற்றதால் கிடைக்கும் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.